கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று நாம் பிதாவின் சித்தம் என்ன என்பதை குறித்தும், நாம் பிதாவின் சித்தம் அறிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 5 விதமான பிதாவின் சித்தத்தை குறித்து வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். இரண்டாவது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பிரியமானவர்களே, இதுல நம்ம 2 விதமான காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி. அப்போ ஒருத்தங்க நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தீமை செய்யாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இதுல முதல் பகுதியில உங்களுக்குள்ளும், அப்போ நமக்கு நம்ம நன்மை செய்யணும். அப்போ ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கே நம்ம சில காரியங்கள்ல தீமை செய்யறோம். எப்படி தீமை செய்யறோம்? எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறது, நம்ம பைபிள் படிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஏசப்பா விட்டு வழி விலகி போயிடுவோம். வழி விலகிறது நிமித்தமா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்கசப்புகள், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்போ மற்ற எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மைனா என்ன? உதவி செய்யணும், நம்ம நற்கிரியைகளை செய்யணும். கடைசியா பாருங்க, நாடுங்கள். அப்போ நாடுங்கள் என்றால் நம்ம தேடணும், நம்ம முயற்சி செய்ய வேண்டும். உங்களால இயன்ற மட்டும் நீங்க உதவி செய்யறவங்களா நீங்க இருக்கணும். என்னைக்குமே தேவன் உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உதவி செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களால இயன்ற நன்மையை நீங்க பிறருக்கு செய்யலாம். காசுனால மட்டும் தான் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணலாம், அவங்க கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேசலாம். அவங்கள நீங்க ஒதுக்காம நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே அவங்களோட வாழ்க்கையில நீங்க நன்மை செய்யறதுதான். அவங்களுடைய கஷ்டத்தை நீங்க கேட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு நீங்க சொல்லும் போதே அவங்களோட இருதயத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும். இது கூட ஒரு வகையான நன்மைதான். பிரியமானவர்களே, நம்ம பிதாவின் சித்தம் செய்யும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். முதலாவது பார்த்தது போல நம்ம தீமைக்கு தீமை செய்யவே கூடாது. ரெண்டாவது, நம்ம மற்ற யாவருக்கும் சரி நமக்கும் சரி நம்ம நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணாத காரியம் சந்தோஷமா இல்லாததுதான். வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கட்டும், பெரிய பிரச்சனைகளா இருக்கட்டும், நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறது தான் பிதாவின் சித்தம். நீங்க பிதாவை முழுமையா நம்புனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அலை போல, பெரிய மழை போல உங்களுக்கு விரோதமா வந்தாலும் நீங்க பிதாவின் சித்தம் படி ஆக கடவுது, பிதாவுக்கு தெரியாம இது நடக்காது அப்படின்னு சொல்லி தேவன் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி கொண்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோகமா இருக்கவே மாட்டீங்க இல்லையா? நீங்க கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும் போது அவர் ஒரு நாளும் அந்த நம்பிக்கைக்கு புறம்பாக உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு வேணா நீங்க கஷ்டப்படலாம், இது உங்களுடைய நிரந்தரமான முடிவு அல்ல. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவின் சித்தம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான். அப்போ இன்னிலிருந்து என்ன பண்ணுங்க? உங்களுடைய கஷ்டங்கள், துன்பம் வருகிற நேரத்துல நீங்க சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. நான்காவதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம முந்தின பாயிண்ட்ல நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் என்றால் முன்பு சொன்னது போலதான் கஷ்டம், நஷ்டம், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். தேவனை மகிமை செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, யோபுவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பலவிதமான போராட்டங்கள் இருந்தது அவருடைய வாழ்க்கையில. அவருக்குண்டான போராட்டத்தை போல நமக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். பிரியமானவர்களே, இருந்தாலும் நம்ம எல்லாரும் வெவ்வேறு
வாழ்க்கையில வாழ்றோம் இல்லையா, எல்லாருக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு இல்லையா. ஆனா நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம மேற்கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ பிதாவின் சித்தம் என்ன, எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. யோபுவை போல நம்ம விசுவாசத்தில் தரித்திருக்கும் பொழுது இந்த வேதனைக்கும் இந்த பாடுக்கும் தக்கதாக இரட்டத்தனையான நன்மையை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இதை நீங்க பார்க்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும். என்ன எப்ப பார்த்தாலும் பிரேயர் பண்ணணுமா, நம்ம கேப்பே இல்லாம பண்ணணுமா, 24/7 பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு சம்பாஷிப்பது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு ஒரு நண்பரை போல நம்ம பேசுவது இல்லையா. அப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரொம்ப பிரியமானவங்க இந்த உலகத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி நம்மளுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணுவோம். அது நமக்கு கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்துறதா இருக்கும். ஆனா பெர்மனண்டா அந்த பிரச்சனையில இருந்தே நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஏசப்பா கிட்ட போய் சொல்லணும். நீங்க இடைவிடாமல் நீங்க ஜெபிக்கணும்ன்றதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் முதலாவது ஜெபிக்க வேண்டும். நீங்க முதல்ல ஏசப்பா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு சொல்லணும். நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே அந்த சூழ்நிலையில இருந்து நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவின் சித்தம் அதுதான். நீங்க எப்பொழுதும் இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்தின் அதிபதி உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வருவான். அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் இந்த உலகம் முழுவதிலும் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் இல்லையா, அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மாத்திரம் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக நம்ம கர்த்தருடைய அரணுக்குள்ள நம்ம சேஃபா இருக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியா பாருங்க, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த இந்த 5 காரியம், நம்ம 5 காரியம் என்னெல்லாம் பார்த்தோம்னு பார்க்கலாம். முதலாவது, தீமைக்கு தீமை நம்ம செய்யக்கூடாது. இரண்டாவது, நமக்கும் சரி பிறருக்கும் சரி நன்மை செய்ய நம்ம நாடணும். மூன்றாவது, நம்ம எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இருக்கணும். நாலாவது, நம்ம எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லி பழக வேண்டும். கடைசியாக, இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 5 வகையான பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம பிதாவின் சித்தம் செய்யும் போது பிதா நமக்காக மனம் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆதார வசனம் யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் என்றால் நமக்கு வருகிற எல்லா நன்மையான காரியங்கள், பூரணமான எந்த வரமும் அப்படின்னா நமக்கு 9 விதமான வரத்தை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். 9 விதமான ஆவியின் கனிகளை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினுடைய சித்தத்தின்படி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யாராவது உங்களுடைய வாழ்க்கையில வரங்கள் வேணும், நீங்க கனிகளினால் நிரப்பப்படணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க பிதாவின் சித்தம் செய்யுங்க. நிச்சயமே அவர் உங்களுக்கு உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் பிதாவின் சித்தம் செய்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு பின்வருகிற சந்ததிகள் கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு அப்பா பிதாவின் சித்தத்தை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பா, நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நன்மையான ஈவினாலும் பூரணமான வரத்தினாலும் அப்பா உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிதாவாகிய தேவன் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அப்பா உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ராஜா. நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா உம்மை தேட, ஆண்டவரே உம்மை கண்டடைய கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க தகப்பனே. 5 வகையான பிதாவின் சித்தத்தை அப்பா பிள்ளைகள் செய்ய கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உம்மோடு பேசி உறவாடுகிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க அப்பா. கிருபையினால் நிரப்புங்க அப்பா. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பிள்ளைகளுக்கு சமாதானத்தினாலும் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. கடைசியாக அவர்களுக்கு மாத்திரமல்ல தகப்பனே, பிறருக்கும் நன்மை செய்கிறவர்களாய், அதை தேடி நாடுகிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. உடைய பிள்ளைகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அப்பா. பிள்ளைகளின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. மட்டும் நடத்தின தேவன் இனி வர நாட்களிலும் ஆண்டவரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளைய தேவை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அப்பா பரத்தில் உள்ள பிதா கண்ணோக்கி பார்த்து இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு அருள் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து விட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.